Hello everyone, welcome to IHS College. Today in the video we are going to make some questions. Last July 10th and ask பண்ணப்பட்ட ஒரு heading. சரியா ரியல் எக்ஸாமில் ஆஸ்க் பண்ணப்பட்ட ஒரு ஹெட்டிங் தான். சரி லைஃப் ஸ்கில் லேவலில் உங்களுக்கு தெரியும். சரி அதில் கொஸ்டின் மேக்கிங் என்ற ஒரு பார்ட் கூட இருக்குது. இந்த பார்ட் எப்போ நடக்கும்னா உங்களோட இன்ட்ரடக்ஷன் அதோட கொஞ்சம் எக்ஸாம்பிள் உங்களோட கொஞ்சம் கொஸ்டின்கள் சரியா பேசிக்கான கொஸ்டின்கள் டே டு லைஃப் கொஸ்டின்களை கேட்ட பிறகு இந்த பார்ட் நடக்கும். சரி ஃபேஸ் 1ல் பி பார்ட்டுன்னு சொல்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஈச் கேண்டிடேட் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் என்ன எக்ஸாமினர் என்ன ஒவ்வொரு ஹெட்டிங் தருவார். இப்போ இந்த ஹெட்டிங் ஒரு 1 கேண்டிடேட்டை கொடுத்துருக்கிறார். அப்போ ஹெட்டிங்கை தந்துட்டு உங்களுக்கு இதுக்கு இன்னொரு டைம் அலோகேட் ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்னும் 90 செகண்ட் டைம் இருக்கும். இந்த டைமுக்குள்ள என்ன செய்யணும், அங்கே தேர்ஸ் அ பேப்பர் அண்ட் பென்சில், அங்கே பேப்பரும் பென்னும் இருக்கும். ஸோ யூ கேன் டேக் தட் அண்ட் சரி யூ கேன் மேக் சம் கொஸ்டின். சரி அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த 90 செகண்ட் டைமுக்குள்ள உங்களுக்கு 1 மினிட் சரியா 30 செகண்ட் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அட்லீஸ்ட் என்ன செய்யணும், ஒரு 8 கொஸ்டினாகவும் நீங்கள் மேக் பண்ணியிருக்கணும். சரியா சரி ஒரு 6 கொஸ்டின் சரி கேட்டோன்னே ஓகேன்னு சொல்லுவேன். சம்டைம் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு 8 கொஸ்டின்ஸ் அதை நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஹியர் சரி ஐ ஹாவ் மேட் ஆல்மோஸ்ட் 13 கொஸ்டின் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் நான் மேக் பண்ணியிருக்கேன். இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் மேக் பண்ணோண்டு இல்லை, நீங்கள் ஒரு 8 கொஸ்டின் மேக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் இன்னும் ஒரு 6 கொஸ்டின்ஸ் தான் கூடுதலாக ஆஸ்க் பண்ணுற 6 கொஸ்டினை நீங்கள் என்ன செய்யணும், கொஸ்டினை நீங்கள் மேக் பண்ணி போட்டு நீங்கள் என்ன செய்யணும், மற்ற கேண்டிடேட் இந்த கொஸ்டினை ஆஸ்க் பண்ணணும். இப்போ ஒரு கேண்டிடேட் மேக் பண்ணினாண்டா எவ்வளோ கொஸ்டினை மேக் பண்ணுற மட்டும் இல்லை, இந்த கொஸ்டினை என்ன அவங்க அன்றைக்கு உங்களோட ஃபேராக விரும்பினும் அந்த கேண்டிடேட் இருக்கா தானே, அந்த கேண்டிடேட்டு நீங்கள் என்ன செய்யணும், சோடியா வர கேண்டிடேட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஆஸ்க் பண்ணணும். ஸோ அந்த கேண்டிடேட் இதுக்கான ஆன்சரை என்ன சேவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன கொஸ்டின் நாங்கள் மேக் பண்ணியிருக்கிறோம், பர்த்டே செலிப்ரேஷன் என்ற ஒரு ஹெட்டிங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன கொஸ்டின்கள் நாங்கள் மேக் பண்ணலாம் என்ற தொடர்பான ஒரு கொஞ்சம் ஐடியாக்களை பார்ப்போம். முதலாவது என்னத்தில் நாங்கள் தொடங்கும் டூ. சரி நாங்கள் பெரும்பாலும் சரியா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கொஸ்டின் மேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க, டூ யூ செலிப்ரேட் பர்த்டே. அப்போ அதன் மீனிங் என்ன, சரியா நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா. சரியா செகண்ட் கொஸ்டினை பாருங்க, வென் இஸ் யுவர் பர்த்டே. சரியா உங்களோட பர்த்டே எப்போது, வென் இஸ் யுவர் பர்த்டே, உங்களோட பர்த்டே எப்போது. ஓ வென் டூ யூ செலிப்ரேட் யுவர் பர்த்டே. எல்லாரும் நீங்கள் ரெண்டுமே போத்தா சேம் கொஸ்டின் இல்லை, இசப்பா வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம், இசப்பா வச்சு மேக் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன செஞ்சோம், டூவை சரியா யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் என்று யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கணும். சரியா தேர்ட் கொஸ்டினை பாருங்க, சரி வேர் டூ யூ செலிப்ரேட் யுவர் பர்த்டே. சரி நீங்கள் எங்கே. சரியா எப்பயுமே என்ன எக்ஸாம்பிள் என்ன லுக் பண்ணுறேன்னா எப்பயுமே டூவில் மட்டும் கொஸ்டின் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஸ்டின் வேர்ட்ஸ்கள் வென் வேர் சரி இப்படிப்பட்ட கொஸ்டின் வேர்ட்ஸில் என்ன செஞ்சோம், உங்களுக்கு ஒரு 6 கொஸ்டின் நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 2 கொஸ்டின் டூவில் இருக்கலாம், மிச்சம் ஒரு 4 கொஸ்டின் என்னவாக இருக்கணும், இப்படியான கொஸ்டின் வேர்ட்ஸில் இருக்குதான் பெட்டராக இருக்கும். என்ற எக்ஸாம்பிள் அதுகளையும் என்ன செய்கிறவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். ஓகே வேர் டூ யூ செலிப்ரேட் யுவர் பர்த்டே, உங்களோட பர்த்டே நீங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணுறீங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன, ஹூ. சரியா ஹூ டூ யூ செலிப்ரேட், வித் ஹூம். சரியா ஹூ டூ யூ செலிப்ரேட், வித் ஹூம் டூ யூ செலிப்ரேட். சரி ஆருடன், சரி வித் ஹூம் சரி டூ யூ செலிப்ரேட், வித் ஹூம் டூ யூ செலிப்ரேட், யாருடன் நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க. சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, டூ யூ வேர் நியூ க்ளாத்ஸ் ஆன் யுவர் பர்த்டே. சரியா உங்களோட பர்த்டே என்ன செய்ய நீங்கள் நியூ க்ளாத்ஸ் எல்லாம் நீங்கள் வேர் பண்ணுறீங்களா. 6th கொஸ்டினை பாருங்க பார்ப்போம், what type of or what kind of clothes do you wear. சரியா என்ன வகையான உடுப்புகளை நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் வேர் பண்ணுறீங்க. சரியா இப்படி ஒரு 6 கொஸ்டினே கேட்டால் காணும். பட் இதில் நான் கொஸ்டின் மேக்கிங்காக என்ன செய்யணும், ஆல்மோஸ்ட் நான் என்ன 15 கொஸ்டின்களை மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஸ்டின்களை லுக் பண்ணி போட்டு போயிருக்கோம். சரியா டூ யூ அரேஞ்ச் எ பர்த்டே பார்ட்டி. சரி அப்போ டூ யூ அரேஞ்ச், நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களா, பர்த்டே பார்ட்டி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களா. சரியா டூ யூ இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு யுவர் பர்த்டே பார்ட்டி, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்ய இன்வைட் பண்ணுறீங்களா, உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின், டூ யூ டேக் ஃபோட்டோஸ், நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா. டூ யூ டேக் ஃபோட்டோஸ் ஆன் யுவர் பர்த்டே. டூ யூ ரிசீவ் எனி கிஃப்ட். சரியா ஏதாவது கிஃப்ட்டுகள் ஏதாவது நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களா ஆன் யுவர் பர்த்டே. டூ யூ ரிசீவ் கிஃப்ட்ஸ். சரியா நெக்ஸ்ட் கிஃப்ட் ஐட்டங்களாக நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களா. நெக்ஸ்ட் சரி 11th கொஸ்டினை பாருங்க, வாட் கிஃப்ட்ஸ் டூ யூ ரிசீவ், என்ன வகையான கிஃப்ட்களை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. சரியா வாட் ஆக்டிவிட்டீஸ் டூ யூ டூ ஆன் யுவர் பர்த்டே. 12th கொஸ்டின் என்ன, வாட் ஆக்டிவிட்டீஸ், என்ன வகையான சரி ஆக்டிவிட்டீஸ்களை நீங்கள் உங்களோட பர்த்டேயில் செய்கிறீங்க. சரியா டூ யூ கட் கேக் ஆன் யுவர் பர்த்டே, நீங்கள் உங்களோட டூ யூ கட் அ கேக். சரியா நீங்கள் உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண கேக் கட் பண்ணுறீங்களா. அடுத்து 14th கொஸ்டின், டூ யூ கோ டு டெம்பிள். சரியா நீங்கள் டெம்பிள் ஆன் யுவர் பர்த்டே, டூ யூ கோ டு டெம்பிள். சரியா லாஸ்ட் கொஸ்டின், சரியா டூ யூ கோ டு ரெஸ்டாரண்ட்.
அப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் போடுறீங்களா, அப்போ பர்த்டே செலிப்ரேஷனில் வந்தால் என்ன இப்படிப்பட்ட கொஸ்டின்களை என்ன செய்யலாம், நாங்கள் ஆஸ்க் பண்ணலாம். அப்போ இப்படி 15 கொஸ்டின்கள் நீங்கள் மேக் பண்ணணுண்டு சரியா, நீரெண்டு இல்லை. பட் என்ன செய்யணும், ஒரு உங்களுக்கு சரியா டோட்டலாக அவையில் தர மினிட்ஸ் எவ்வளோ அவங்களுக்கு சரியா 1 minute சரியா 30 seconds சரியா 90 செகண்ட் உங்களுக்கு தெரியணும். அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் என்ன ஒரு 8 கொஸ்டினை நீங்கள் மேக் பண்ணி உங்களுக்கு பேப்பரும் பென்சிலும் சரியா டேபிளில் இருக்கும் சரியா, நீங்கள் விரும்பின செய்யலாம் யூஸ் பண்ணி போட்டு சரியா, நீங்கள் ஒரு 8 கொஸ்டினை மேக் பண்ணுங்க சரியா. மேக் பண்ணி போட்டு என்ன செய்யணும், நெக்ஸ்ட் கேண்டிடேட் உங்களோட அன்றைக்கு ஃபேராக வர கேண்டிடேட்டு என்ன செய்யணும், நீங்கள் அந்த கொஸ்டின்களை என்ன செய்யணும் ஆஸ்க் பண்ணணும். அப்போ நீங்கள் சரி இப்போ மற்ற கேண்டிடேட் இந்த கொஸ்டினை மேக் பண்ணி இருந்தால் அந்த கேண்டிடேட் உங்கள்ட்ட இந்த கொஸ்டினை கேட்பா, நீங்கள் இதுக்கு ஆன்சர் சேவ் பண்ணணும். அப்படி தான் இந்த phase 2 பி சரியா phase 1 பி பார்ட் பர்த்டே செலிப்ரேஷன் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் சரி ஒவ்வொரு ஹேரிங்கை தந்து போட்டு நடக்கும். அப்போ இந்த முறை எங்களுக்கு தந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு இப்போ எங்களோட காலேஜில் செட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்த கொஸ்டின் இது தான். ஸோ இப்படிப்பட்ட கொஸ்டின்களை நாங்கள் மேக் பண்ணணும். So students, you want to learn how to make these kind of question and how to answer for this question. இந்த கொஸ்டின்களை எப்படி மேக் பண்ணுறது, எப்படி ஆன்சர் பண்ணுறதுக்கான ஐடியா கொடுத்து please join our IELTS Life Skill 11 programs. We offer both face-to-face classes at the same time online classes. நாங்கள் face-to-face கிளாஸும் கொடுக்குறோம், online கிளாஸும் கொடுக்குறோம். So you can join today. At the same time, we have coming examinations. See, upcoming examination we have 23rd and 24th ஜூலையில் எங்களுக்கு 23rd 24th ஜூலையில் எங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது. கிளம்புலையும் இருக்குது, ஜெஃப்னாலையும் இருக்குது, ஐடிபிலையும் இருக்குது, பிரிட்டிஷ் கவுன்சிலையும் இருக்குது. இஃப் எனிவன்ஸ் நீட்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரிப்பரேஷன் எங்களுக்கு ஜஸ்ட் வி ஹாவ் only 1 week for this examination. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஃபாஸ்ட் ட்ராக் அண்ட் லைஃப் ஸ்கில் 11 ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டால் ப்ளீஸ் கண்டாக்ட் அஸ் டுடே. வி ஹாவ் மோர் ரிசோர்ஸஸ், எங்களுக்கு எனக்கு ரிசோர்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வி ஹாவ் மோர் ரியல் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் என்ன செய்யலாம், நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்கில் 11 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிக்கொள்ளலாம். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் சரியா கால் அஸ் டுடே. நீங்கள் ஜாயின் பண்ண எங்களுக்கு கால் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட்.